லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 1:37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பில்லைனால் வேதம் சொல்கிறது, தேவனால் எல்லாம் கூடும். இதுதான் ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் அதை வாக்குத்தத்தமாக நீ கிளைம் பண்ண போகிறீங்க. மே மாதத்துக்கு மட்டும் இல்லை, நேற்று அப்படி தான் ஜெபிக்க வச்சார் ஆண்டவர். அப்பா, இந்த டிசம்பர் 31 வரைக்கும் இந்த 2024க்கு என்னெல்லாம் பிளெஸ்ஸிங் வேணுமோ, என்னெல்லாம் புது அபிஷேகம், பிரேக் த்ரூக்கான அனாயிண்டிங் வேணுமோ எனக்கும் குடும்பத்துக்கும், அது மொத்தமாக இன்னைக்கு வர்ற மே மாதம் செகண்ட் சாட்டர்டே மீட்டிங்கில் நீங்கள் இறங்க பண்ணணும்னு சொல்லி, ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் அதை நமக்கு கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது அத்தனையும் அந்த மகிமை அந்த ஊழியத்தின் மேலே இறங்கும், உங்க மேல இறங்கும். சரி, நீங்க ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தை பிடிச்சுக்கொண்டு நீங்க சொல்லணும், என்ன பிரச்சனை, போராட்டம், பிரச்சனை, தடைகள், கன்ஃபியூஷன்ஸ், பற்றாக்குறை எது இருந்தாலும் நீங்க அறிக்கை செய்ய போறீங்க, தேவனால் எல்லாம் கூடும். எல்லாம் வாய்த்துன்னு சொல்லுவோமா? தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. மனுஷரால் இது கூடாதது தான். அப்படி சொல்லணும். சில பேர் கொண்டு வருவாங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து, வாய்ப்பு இல்லை, சம்மரம் முடிய போது, உனக்கு வேலை கிடைக்காது, உனக்கு ப்ரொமோஷன் இருக்காது, இன்னும் 2 வருஷத்துக்கு இருக்காது. ரைட், நான் அப்படி தான் சொல்வேன். எல்லாம் இதெல்லாம் பில்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்குது, இவ்வளோ அதிகமாக இருக்குது, தேவைகள் இவ்வளோ அதிகமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எல்லாம் ரைட். இது மனுஷரால் இது கூடாது. சாமுவேல் ஜேபஸால் இது கூடாதது, ஆனால் என் இயேசுவால் இது கூடும். அப்போ அந்த பெரிய பில் கூட உனக்கு சின்னதாக தெரியும், அந்த பெரிய பிரச்சனை கூட உனக்கு சின்னதாக தெரியும், அந்த பெரிய சாத்தான் கூட உனக்கு சின்ன சாத்தானா தெரியும். புரிஞ்சுதா இல்லையா? அவ்வளோ பெரிய ராட்சதன் கூட எறும்பை போல உனக்கு தெரியும், வண்டை போல உனக்கு தெரியும். மெரிச்சிருவோம். சொல்லுங்க ஆமென். தாவீதுக்கு அப்படிதான் தெரிஞ்சது. கோலியாத், எல்லாரும் கோலியாத்தா பார்க்குறான். கோலியாத் சொன்னான், இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்க ஒரு மனுஷனும் என்னை ஜெயிக்க முடியாது, அவ்வளோ பெரிய உயரம். ஏன்னா கிட்ட வந்தானா ஒரே நசுக்கு. தாவீது சொல்றார், மனுஷரால் இது கூடாதது, தேவனால் கூடும். நீங்க உங்களுக்கு முன்பாக என்ன ராட்சசம் இருக்கு? எதிர்கால வாழ்க்கைக்கு விரோதமாக சாத்தான் பயமுறுத்திட்டே இருக்கா? உன் படிப்பை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து, உனக்கு வச்சிருக்கிற வேலையை குறித்து, ஐயோ படித்தது ஒன்று, வேலை செய்கிறது ஒன்று, இதெல்லாமா படித்தோம், புதுசு புதுசாக இருக்குது, இதெல்லாம் படிக்கலையான்னு கேட்குறான். வேலையில் பார்த்தா இப்படிலாம் படித்தோமானே ஞாபகம் இல்லை. அவன் ஒரு கொஸ்டின் கொடுப்பான், நான் ஒரு ஆன்சர் எடுத்துவேன், மார்க் பாட்டுக்கு வந்துடும். இங்கே பார்த்தா அதுக்கே நம்ம ஆன்சர் கொடுத்தால அவுட்புட் வரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், இது மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடும். அவர் நினைச்சார்னா என்னத்தை வேணா மாற்றுவார், எதை வேணா மாற்றுவார். ஆனால் அவர் நினைக்கணும், அவர் நினைக்க வைக்கணும். அதுக்கு நீ அவரை அசைக்கணும். எப்படி அசைச்சோம்? இவ்வளோ நேரம் அசைச்சோம் பார்த்தீங்களா? அவரை என்ன சொன்னாலும் செய்வார். நான் நினைக்கிறேன் எல்லாமே கிடச்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே மாற போகுது. அதுதான், அதை கொடுப்பார். அப்படிதான் நான் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறோம். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதது தேவன். வாக்கு பண்ணினவர் விசிட் பண்ணுவார். வாக்கு பண்ணினவர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இனிமேல் நீங்க அப்படிதான் சொல்ல போறீங்க. இவ்வளோ பெரிய பட்ஜெட், வாய்ப்பே இல்லை, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பயங்கர கடன். இந்த கடன் எப்படி மாறும்னே தெரியல. மனுஷரால் கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். எத்தனையோ கோடியில நஷ்டமானவங்க கூட இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்காங்க. எத்தனையோ லட்சத்துல லாஸ்ல போனவங்க கூட இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கிறாங்க. சாக போய் சூசைடை அட்டம் பண்ணி
6 முறை 7 முறை தப்பிச்சவங்க கூட இன்னைக்கு அநேகரை வாழ வச்சு கொண்டிருக்கிறாங்க. எண்ட்லையும் ஒரு பிகினிங் இருக்குதானே. எவ்ரி எண்ட் ஆஸ் அ பிகினிங். ஒரு காரியம் க்ளோஸ் ஆகுதுன்னா இன்னொரு ஓப்பன் ஆகுதுன்னு அர்த்தம். எவ்ரி என்ட்ரி ஆஸ் அன் எக்ஸிட் அண்ட் எவ்ரி எக்ஸிட் ஆஸ் அன் என்ட்ரி, நியூ என்ட்ரி. அந்த இடத்த விட்டு நீ வெளியே வரீங்க. ஸோ ஒன்று க்ளோஸ் ஆகுதுன்னா, ஒரு 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 ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போறீங்க, அந்த இடத்த விட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட எல்லாமே முடிஞ்சதுதா. திருப்பியும் புதுசாக நீங்கள் ஏதோ ஒருக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. அது ரோடாக கூட இருக்கட்டும், அது வேற ஏதோ ஒரு இடமா கூட இருக்கட்டும், அது ஒரு என்ட்ரி தானே. என்ட்ரியா இல்லையா? அது மாதிரி தான் வாழ்க்கையும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் எல்லாமே. ஆபிரகாம் தேவனிடத்தில் அழைப்பை பெற்றார். தேவன் அவரை பார்த்து சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாம், நான் உன்னை பெருமைப்படுத்துவேன் ஆபிரகாம், நான் உன்னை உயர்த்துவேன் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தையும் அழைப்பையும் செழிப்பையும் பார்த்து லோத்து ஆபிரகாமோட சேர்ந்துக்கிட்டார். ஆண்டவர்கிட்ட இந்த அழைப்பை லோத்து பெறல. சில வேளையில் நம்ம மேல இருக்க அழைப்பையும் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பார்த்து, கிரேஸை ஃபேவரை பார்த்து நம்மளோட நிறைய பேர் ஒட்டிக்குவாங்க. நான் ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்க்குற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்த உடனே ஆசீர்வாதம் செழிப்பு போயிட்டே இருக்கு. ஆபிரகாம் போகிற இடத்துலையும் இந்த ஆசீர்வாதம். லோத்துக்கு ஆண்டவரை ஆபிரகாம் அழைச்ச தேவன் மேலே கண்ணு போல, ஆபிரகாம் அந்த அழைப்பின் மேலே கண்ணு போகல, அந்த ஆசீர்வாதத்தின் மேலே கண்ணு போல. லோத்துக்கு அங்கே இருக்கிற சமபூமி, வயல்வெளி, செழிப்பின் மேலே கண்ணு போச்சு. அப்புறம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகிறது. ஆபிரகாம் விட்டு லோத்து கடந்து போகிறார். ஆபிரகாம் துக்கமாக உட்கார்ந்துருக்கார். ஆண்டவர் வந்து கேட்குறார், ஆபிரகாமே, லோத்து உன்னை விட்டு கடந்து போனதுக்காக துக்கம் படுறியா? நான் உன்னை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை பூமியின் தூளை போல உன்னை ஆசீர்வதிப்பேன். லோத்தின் மூலமா உன் ஆசீர்வாதம் வரப்போறது இல்லை, ஈசாக்கின் மூலமா தான் அந்த ஆசீர்வாதம் வரும். ஒருவேளை சில வேளையில் உங்க குடும்பத்தோடு, உங்களோட நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். உறவினர்னு சொல்றதுன்னா ரிலேஷன்ஷிப்ஸை சொல்றேன். ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிலேட்டிவ்ஸ், அப்படி தானே? நான் அதை சொல்லலை, ரிலேஷன்ஷிப்ஸை சொல்கிறேன். ஊழியங்களில் கூட அப்படி தான் சில பேர், நிறைய பேர் சேருவாங்க. அழைச்சவரையும் பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்க மேலே இருக்க அழைப்பையும் அந்த அபிஷேகத்தையும் இவங்களுக்கு இருக்கிற டெஸ்டினிலாம் பார்த்துருக்கேன். இருக்கிற ஊழியத்தில் இருக்கிற மகிமை, ஆசீர்வாதம், அவங்களுக்கு வேண்டிய பிளெஸிங் என்னென்னலாம் கிளியர் பண்ணணும் அதெல்லாம் கிளியர் பண்ணிக்குவோம். ஊழியங்களை விட்டு, சபைகளை விட்டு, உங்களுடைய ஐக்கியங்களை விட்டு கூட போவாங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஊழியம் செய்ய முடியும், நம்ம ஓட்டத்தை ஓட முடியும். நம்ம அழைச்சவர் தேவனாகிய கர்த்தர். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் தேவன் அவனை அழைச்சார். அவன் அந்த ஒருவனா இருக்கும்போது அழைக்கிறார்ல, அவங்க பரலோகம் போகும்போது ஒருவனா தான் போக போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். யாரும் கூட வர போறது. உலகத்திலிருந்து வரும்போது ஒருவராக தானே வந்தீங்க. ஒருவராக வந்தீங்களா? வரலையா? கட்டப்பில்லைன்னு சொல்லாதீங்க, நாங்கள் ட்வின்ஸு. அப்பயும் நீங்கள் ஒருத்தர் தானே வெளியே வந்தீங்க. சரி, ட்வின்ஸாக கூட பிறந்திருக்கலாம். போகும்போது ஒன்று ட்வின்ஸாவா போக போறீங்க? நீ போட்டிருக்க மோதிரத்தை கூட உன் சகோதரி உருவிட்டு அனுப்புவா. அழகா இருக்கு, உன் ஞாபகமா போட்டுக்கிறேன் அப்படின்னு. லோத்து சமவெளியை பார்த்து, செழிப்பை பார்த்து மாறினார். ஆபிரகாமோ தன் தேவனாய் கர்த்தரை மாத்திரம் பார்த்துட்டு போனார். அதுதான் உண்மையுள்ள தேவன், சொன்னதை செய்யும் தேவன், அழைத்த தேவன். அவரை மட்டும் பற்றி கொண்டிருந்தோம்னா அவர் முடிவு பரியந்தம் உங்களை நடத்துவார். ஆனால் ஒன்னே ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அவரையா நம்மோட இருக்காரா? அவர் தான் உன்னை அழைச்சாரா? அவர் தான் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டாரா? அவரை முடிவு பரியந்தம் நடத்துவார்.
இது எல்லா ஊழியக்காரங்களுக்கும் சரி, கர்த்தரை பிடிச்சு கொண்டவங்க அத்தனை பேருக்கும் தேவன் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்ற வார்த்தை, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் இது எல்லாம் கூடும். ஒருவேளை இந்த செய்தியை ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு சர்ச்சை கட்டணும், பில்டிங் கட்டணும், ஒரு ப்ராஜெக்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், ஒரு வீடை நீங்கள் கட்டுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பெரிய காரியம், இது எப்படி முடியும்? ஒரு காரியத்தை ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, நீங்கள் ஆரம்பிக்க போறீங்க, இது எப்படி முடியும்? ஆண்டவர் சொல்றார், இது உன்னால முடியாதது தான், ஆனால் என்ன எல்லாமே முடியும். உனக்காக சூரியனை கூட நான் நிறுத்துவேன் யோசுவா, ஏன்னா நான் உண்மை உள்ள தேவன். நிறுத்தினாரா? நிறுத்தலையா? எவ்வளவு பெரிய தேவன் பாரு. அங்கேயே நில்லுனாராம். அது கூட ஆண்டவரா சொன்னாரு, யோசுவா நிறுத்தி இருக்கிறார். அதுதான் உண்மையுள்ள தேவன். அழைச்சிருக்காரு, உன் கையில கொடுத்துட்டாருனா அது நிமித்தம் சூரியன் அந்த கூட நிறுத்திடுவார். நெல் அது கூட எப்படி அவரே நிறுத்த மாட்டார், நம்ம வாயில நிறுத்துவார். நீ வாயிலிருந்து சொல்ற வார்த்தையினால் அதை நிறுத்துவார். அதுதான் தேவன். யோசுவா சொல்ற, சூரியனே நெல். நான் போயிட்டு வரேன், யுத்தத்தை முடிக்கிற வரைக்கும் நில்லு. சூரியன் நின்னுச்சான். யோசுவாவுக்கு தெரியும், என் தேவன் சூரியனை உண்டாக்கினவர். இது மனுஷரால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். உனக்கு ஒரு அழைப்பை கொடுத்துட்டாரு, அந்த ப்ராஜெக்டை, அந்த டெஸ்டினியை நோக்கி நீங்க நடந்து போறீங்கன்னா அதுக்கு நடுவுல எது வந்தாலும் தூக்கிடுவாரு. அந்த இடத்துல எது நின்றாலும் பிளந்துருவாரு. அவர் வல்லமை உள்ள தேவன். 7 பாயிண்ட் நான் சுருக்கமா, டைம் நேரம் கடந்து போயிட்டனால அந்த பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லி, அந்த வார்த்தைகளை வசனங்களை எழுதி கொள்ளுங்க. அந்த வார்த்தைகள் உங்கள் இருதயங்கள் பலகையில எழுதி கொள்ளப்படட்டும். முதலாவது சங்கீதம் 107 அதிகாரம் 35 வசனத்தை வாசிக்க கேட்போம். சாம்ஸ் சாப்டர் 107 verse 35. அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற என்னால முடியும். வாழ்க்கையில வறண்டு போயிருக்கா? சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ட்ரையா இருக்கு பிரதர். சொல்லும் போதே இந்த ட்ரைனஸ் தெரியும். அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஸ்பிரிச்சுவலி ட்ரையா இருக்கிறது. தாங்க எடுக்கும் போதெல்லாம் தண்ணி பாட்டில் திறந்து கொட 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 ஒட்டக மாதிரி குடிச்சேன். குடிக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, கொஞ்சமாக குடி, கொஞ்சமாக குடி, கொஞ்சமாக குடின்னா தண்ணி வரல. ஐயோ, மொண்டு 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 சில பேர் தண்ணி வாரி வாரி ஷவரில் நின்று அப்படியே குளிப்பாங்க. ஐயோ இன்னைக்கு தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, தண்ணி இல்லை, இந்தா ஒரு இதோ இந்த வாட்டர் கேனில் குளிச்சிருன்னு சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்க. அப்படியே பார்க்கும். ஏன் முகம் கழுவுறது கூட வராதியா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? இந்த வாட்டர் கேன், தண்ணி கேன் இருக்கு பார், இதுதான் 2 வேளைக்கு 2 நாளைக்கு. எப்படி இருக்கும்? தண்ணியிலேயே வளர்ந்தவங்க, வேற தண்ணி இல்லை. தாகத்துக்கு தண்ணி வறண்ட பூமி, எவ்வளோ மழை பெஞ்சாலும் அப்படி தண்ணி குடிச்சிட்டே இருக்குமா. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அப்படிதான். சில வேளையில தண்ணீர் பரிசு தாவியானுடைய அபிஷேகம், ஜீவ தண்ணீர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அது அப்படியே மொண்டு 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 அப்படியே நீச்சலில் குளிச்சவங்களுக்கு இந்த ட்ரைனஸ் வரும்போது இருக்கும் பாருங்களேன். அப்படியே உங்களை பார்த்தா பஞ்சத்தில் அடிபட்டது மாதிரியே இருக்கும். ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நான் பஞ்சத்தில் அடிபட்டிருக்கேன்ப்பா, கொஞ்சம் உங்கள் ஜீவ தண்ணீருடைய நதியை திறந்து விடுங்கன்னா அவர் சொல்வார், நான் வறண்ட நிலத்தை தண்ணீராக மாற்ற போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறண்டு போயிருக்கிற அந்த வறுமையில் என் நீரூற்றை அனுப்ப போகிறேன். உன் சந்ததியிலே அப்படி ஒரு வீடை பார்த்துருக்க மாட்டான். உன் சந்ததியிலேயே உன் ஆன்செஸ்டர்ஸ் கூட
ஒருவேளை பங்களா வீடுகளை கட்டியிருக்கலாம், ஆனால் அந்த மகிமையை அதில் பார்த்துருக்க மாட்டான். ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கையில் அந்த வறண்ட பூமியில செழிப்பை நான் அனுபவம், வறண்ட வாழ்க்கையில செழிப்பை நான் கண்டு. சாபங்கள் கொடிய, எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தாலும், டன் டன்னா டின் டின்னா பால் இருந்தாலும், அதில் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு டிராப் விஷம் கலந்துட்டா பிரோஜனம் இல்லை தானே? பிரோஜனம் இல்லை தானே? ரொம்ப டேஸ்டியான பிரியாணி ஃபுல்லாக செஞ்சு வச்சுட்டாங்க, பசியில் உட்காந்துருக்கீங்க. திறக்கும் போது அந்த பிரியாணி செய்கிற ஓனர் வந்து சொல்கிறார், தயவுசெய்து மன்னிச்சிருங்க, அதுக்குள்ளே 2 எலி செத்து கிடக்குது. திடீர்னு ஓடின எலி உள்ளே வேக வேகமாக உள்ளே ஊந்துருச்சு. உங்களுக்கு ஓகேன்னா அதை எடுத்து வெளியே போட்டு கூட உங்களுக்கு அமுச்சிடுறேன்னு சொன்னால், மரியாதையாக கிளம்பிட்டு பசியில் வேற இருக்கேன். அப்படிதான் சாபங்களும். எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும், சடனா அவன் வாழ்க்கையில் அதை முடிச்சிடும், ஆசீர்வாதத்தை முடிச்சிடும். ஒரே ஒரு ஆக்சிடென்ட், டெத் வந்துடும். ஒரே ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், டெத் வந்துடும். சின்ன லாஸ், இவ்வளோ வருஷம் சேர்த்த சம்பாத்தியம் போயிடும். ஒரு சின்ன ஒரு டிராபேக் தான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த சென்செக்ஸ் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு நாள் அந்த கம்பெனிக்கு ஒரு கெட்ட பேர் வரட்டுமே, 500 crores லாஸ், 1000 crores லாஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு நாளில் இத்தனை 1000 கோடியை இழந்த நிறுவனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படிதான் அந்த சாபம் கூட. எவ்வளோ நீங்கள் கோபுரங்களை கட்டியிருக்கலாம், எவ்வளோ நீங்கள் இத்தனை வருஷம் கட்டி காத்தது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சின்ன காரியம் காலிப்பட்டு. அதுக்கு ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? ஏசாமி பவனி வந்த போது எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க? இஸ்ரவேலின் ராஜா வருகிறார். அது வரைக்கும் அவங்கள இஸ்ரவேலின் ராஜான்னு சொன்னாங்க. அவரை ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ஓசன்னா, இவர்தான் இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலை ஆள போகிறவர். அது வரைக்கும் தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு பேசினவங்களாம் அன்னைக்கு சொல்றாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு. அடுத்த சில நாட்கள சொல்றாங்க, இவனை சிலுவையில் அறையும். தேவதூஷணம் சொன்னான். அவரா சொன்னாரு? இவங்க தானே சொன்னாங்க. அரைஞ்சிருக்கணும், இவங்களையும் சேர்த்துல அரைஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் கன்னத்திலேயாவது அரைஞ்சிருக்கணும்ல. இவன் தேவதூஷணம் சொன்னான், இவனை சிலுவையில் அறையும் என்றார்கள். ஏன்னா அந்த மனு குலத்தினுடைய அத்தனை கர்ஸையும் அவர் தன் மேல ஏத்துட்டார். கெத்செமனே தோட்டத்தில் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள்னு ஒப்பு கொடுத்தார்ல, அப்போ அத்தனை கர்ஸும் அவர் மேல வந்துருச்சு. அது வரைக்கும் உயர்ந்திருந்த கிறிஸ்து சாபமானார். அந்த சாபம் ஒரே நாள் அவருடைய ஹானர், ப்ரைட், கிரேஸ், ஃபேவர், ஸ்பிரிச்சுவல் ரெம்ல அவருக்கு இருந்த டொமினியன், ஆக்சஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுச்சு. எந்த லெவலுக்கு க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா, இயேசுவாமி தன்னுடைய மனுஷ அளவுலேருந்து கூப்பிடுறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. அந்த போர்ட்டல் கூட க்ளோஸ் ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்கும் ஒரு போர்ட்டல் இருக்கு. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவி உங்களுக்கு எல்லாரும் கூப்பிடும்போது அவர் கேட்கிறார். அதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சா? இப்ப நம்ம ஸ்டார்டிங்ல பண்ண பிரேயர் இருக்கு பாருங்க,
அந்த மாதிரி ப்ரேயர்ஸ் தான் அது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டே போயிடும். எல்லா சாபத்தையும் முறிச்சிட்டே போகும். நிறைய பேர் இப்படிதான் ஜெயிக்காம தான் போயிருப்பானுங்க போல. நிறைய பேருக்கு என் குடும்பத்தில் இப்படிதான் சாபம் வந்திருக்கும் போல, வேலை கிடைக்காமையே இருந்திருக்கும் போல, திருமணம் ஆகாமையே இருந்திருக்கும் போல, குழந்தை இல்லாமையே இருந்திருக்கும் போல, இந்த ஜென்ரேஷன் இப்படிலாம் முன்னாடிலேருந்து இப்படிலாம் சஃபர் பண்ணியிருப்பாங்க போல. என்கிட்ட இது நடக்காது, முடிந்தது, நேரம் முடிந்தது, எல்லாம் சிலுவையில் இயேசு முடிச்சிட்டாரு. இது மனுஷரால் கூடாதது தான், மெடிசன்ஸால கூடாதது தான், மருத்துவர்களாலே கூடாதது தான், இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் போனா இந்த சயின்டிஸ்டால கூடாதது தான் என் இயேசுவால் ஆகும். ஒரு வறண்ட வாழ்க்கையை செழிப்பாக்குகிறவர். ஏசாயா 44 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இன்னைக்கு இந்த வார்த்தைகளை வசனங்களை மெமரி பண்ணிக்கும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும். வறண்ட நிலத்தை செழிப்பாக என் தேவனால் மாற்ற முடியும். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இதெல்லாம் மெமரி பண்ணிக்கும். வந்து சொல்லுங்க, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படியே போகிறேன், நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இதை செய்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல பாடிடலாமா? வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. உற்சாகமா கைகளை தட்டி, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் மேல இறங்கட்டும். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். செகண்ட்லி, யோசுவா 7 அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயியின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரிம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஃபுல்லா தோல்வி. யாருக்கு? சூரியனை நிறுத்தின யோசுவாவுக்கு எல்லாம் தோல்வி. அந்த அளவுக்கு கர்த்தரோட ஐக்கியம் வச்சிருந்த யோசுவாக்கு தேடுறாரு, என்னடா மிஸ்டேக், எங்க தவறுச்சு. கடைசியில கண்டுபிடிக்கிறாங்க, ஆகான சாபத்தீட்டான காரியம் பாளையத்தில் இருக்கு, இது நிமித்தம்தான் அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே யோசுவா கர்த்தர்கிட்ட போய் மண்டாடுறார். சாபத்தீட்டான சாபத்தை தூக்கி வெளியே வீசுறார். நான் ஏற்கனவே சொன்னல, சாபம் இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் வரவே வராது, வந்தாலும் போயிடும், தடை பண்ணிடும். சாபம் அது விலகணும் பாளையத்தை விட்டு. சாபம் விலங்கினதுக்கு அப்புறம் அது வரைக்கும் தோல்வி, கரைஞ்சு போச்சா இருதயம். சாபம் விளங்கினதுக்கு அப்புறம் 8 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்க கேட்போம். பதிவிருந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோசுவாவும் இஸ்ரவேலரும் பார்த்தபோது திரும்பிக் கொண்டு ஆயியின் மனுஷரை முறியடித்தார்கள். அதுக்கப்புறம் முறியடிச்சாங்களா. ரெண்டாவது, தோல்விய ஜெயமாக மாற்றுகிற தேவன், தோல்வியை வெற்றியாக மாற்றுகிற தேவன்.
இது வரைக்கும் வாழ்க்கையில் தோல்வி 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 தோல்வி, சாபம் 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 சாபம், தட 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 தட. ஆண்டவர் சொல்றார், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடன் 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 கடன், எதை தொட்டாலும் சாபம், தொட்டதெல்லாம் சாபம், தொட்டதெல்லாம் நஷ்டம். ஆண்டவர் சொல்றார், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் இன்றையிலேருந்து உன் வாழ்க்கையில் என் கிரேஸை ஃபேவரை அனுப்புகிறேன். இனி உன் வாழ்க்கையில் தோல்வி ஜெயமாக மாறிடும், சாபம் ஆசீர்வாதமாக மாறிடும். அது வரைக்கும் என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. சாபம் விலகின போகுது. கர்த்தர் பாளையத்தில் இறங்கினார். இறங்கினதுக்கு அப்புறம் எல்லாமே ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. யோசுவாக்கு அது வரைக்கும் தோல்வியே இல்லை. சாபம் உள்ள வந்ததுக்கப்புறம் எல்லாமே தோல்விதான். மண்டையை உடச்சி பரட்டுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுறாங்க, கர்த்தர் காட்டி கொடுக்குறார். இதுதான் காரணம். நீங்கள் சொல்வீங்களா எல்லாரும் சேர்ந்து, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். நீங்கள் இன்னைக்கு அறிக்கை செஞ்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டே இருக்க, ஸ்டார்டிங்லேயே முடிச்சிட்டார். இதை முடிச்சதுக்கப்புறம் ஜெபம் பண்ணும் போதும் ஒரு பிளஸ்ஸிங்கை, ஒரு பிரேக் த்ரூவை நீங்கள் பார்க்க போறீங்க. ஆமென். ஓ, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை எனக்குன்னு பாடுங்க. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஜெய கிறிஸ்து ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். சத்தத்தை உயர்த்தி, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். மூன்றாவதாக சங்கீதம் 30 அதிகாரம் 5 வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாக்கும். சாயங்காலத்தில் அழுக தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டாகும். 1 சாமுவேல் 7 அதிகாரம் 12 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர் அப்படின்னு சொல்லி எபினேசர் என்று அவர் அழைக்கிறார். அவர் கண்ணீரை களிப்பாக மாற்றுகிறது. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் நடக்கிறதுனால, துயரங்கள் நடக்கிறதுனால, ஒருவேளை நீ கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். உங்கள் ட்ராவலில், உங்கள் ஜபங்களில், ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்க தடையினால, ஏதோ ஒரு இழப்புனால, தோல்வினால, உன் சரீரத்தில் இருக்க பலகீனங்கள்னால, எதிர்பார்த்த முடிவு எனக்கு கிடைக்கல, எதிர்பார்த்த ரிசல்ட் எனக்கு வரல, ஏதோ ஒரு எல்லாமே தடங்களா, க்ளோஸ்ட் டோர்ஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணீரை
நான் ஆனந்த கண்ணீரா மாற்ற போறேன். உன் கண்ணீரை நான் களிப்பாக மாற்ற போகிறேன். என்னால் எல்லாம் கூடும். உன்னால் கூடாதது தான், ஆனால் என்னால் எல்லாம் கூடும். உன் கண்ணீரை நான் கழிப்பாக ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். ஒரே ஒரு லைனை மட்டும் பாடிடலாமா? என்னால் ஒன்றும் கூடாது என்று அப்படின்னு பாடுவீங்களா? அந்த சரணத்தை கண்களை மூடி அந்த வார்த்தை மாத்திரம் என் வாவில வந்துட்டே இருக்கேன் மைண்டில். பார்த்து சொல்லுங்க, நீங்க போராடாதீங்க, அவர் கையில கொடுத்துருங்க. ஜெபத்துல மட்டும் போராட ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக மாத்திடுவார். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வருகிறது. இந்த வருஷத்திலே அது வருகிறது, இந்த மாதத்திலே அது வருகிறது. ஆண்டவர் சொல்றார், உன்னை நோக்கி நான் பதில அனுப்பிட்டேம்மா, உன்னை நோக்கி நான் பதில அனுப்பிட்டேன்ப்பா. உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். ஸ்பிரிச்சுவல் ரெம்ல நான் அனுப்பிட்டேன். நீ தான் ஜெபம் பண்ணி அதை உன் அண்டைக்கு இழுத்து கொள்ள வேண்டும். எனக்கும் செய்ய எனக்கும் செய்ய என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டு உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க? கையை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை நம்மை மூடி இருக்கிற கசந்த மாறா மதுரமாகுமா. ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை பாவக்காய் சாப்பிட்டாலும் அந்த கண்ணீர் ஈடாகாது. எத்தனை கசப்பான வேப்ப இலையை அரைச்சி போட்டாலும் அந்த கண்ணீர் சாதாரணமாக தெரியும். கசந்து இருக்கும் வாழ்க்கை. ஒவ்வொருத்தருடைய லைஃபுடைய பேக்ரவுண்டும் கடந்து வந்த கண்ணீரின் பாதைகள்லாம் கேட்டால் இதுதான் கசந்த மாறாவோ என்று இருக்கும். வாழ்க்கைகளை இழந்து போய் வியாதியில மரண படுக்கைகளை அருமையானவளை இழந்து போய் இட்ஸ் பெயின்ஃபுல். ஆனால் அந்த கசந்த மாறாவை மாற்றுகிறதுக்கு ஒரே ஒருத்தரால தான் முடியும். அது தேவனுடைய ஆவியானவர்.
அது தேவனுடைய ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவை மரியாளின் வயிற்றிலே உருவாக்கினார். அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய இருதயங்களிலும் இயேசுவை உருவாக்குகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா தான் நம்ம இருதயத்துக்குள்ள இயேசு வந்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்டதே பரிசுத்த ஆவியானவரால தான். The Holy Spirit conceived Jesus in your hearts. அதான் ஆண்டவர் சொன்னார், it is by my Holy Spirit. இன்னைக்கு இயேசுவாமி எங்க இருக்கார்? அவர் சிங்காசனத்தில் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இப்போ உங்க இருதயத்துக்குள் இருக்கிறவர் அந்த இயேசுவினுடைய ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்குள்ள இயேசுவை ஆவியாய் வைத்திருக்கிறார். மண்பாண்டங்களில் எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். இயேசுவாமி எங்க இருக்கார்? சொன்னா, நான் போயிட்டேன், பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன். எப்படி நான் எழுந்தருளி போனேனோ அப்படியே நான் திரும்ப வருவேன். இப்ப இன்றைக்கு நம்ம இருதயத்துக்குள் இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இயேசுவை உங்க இருதயங்களுக்குள்ள கன்சீவ் பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர், நம்மை நடத்துகிறவர், நமக்குள்ள இருந்து இயேசுவை பிரதிபலிக்கிறவர், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள், கம்பீரத்தோடு அறுவடை செய்கிறார். கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். அது தேவனுடைய இருதயத்தை அசைக்கிறது, தேவனுடைய இருதயத்தை நொறுக்குகிறது. அவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் விடுவிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரத்தோடு நீ அறுவடை செய்கிறாய். இன்னைக்கு அநேகர் உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சிறு வயதிலிருந்து பட்டிருக்கக்கூடும். பணம் இருக்கிறவங்களுக்கு சாத்தானுடைய போராட்டங்கள் அதிகமாக இருந்திருக்கக்கூடும். சாத்தானுடைய போராட்டங்கள் இல்லாதவங்களுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க, வறுமையில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இது ரெண்டும் இல்லாதவங்களுக்கு சரீரங்களில் வீடுகளில் ஒவ்வொருத்தருக்கும் வர்ற பலகீனங்கள் நிமித்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம் தானே. தடைகள் நிமித்தம், ஆசீர்வாத தடைகள் நிமித்தம் இருந்திருக்கக்கூடும். அன்று சொல்றார், இதெல்லாம் மாறாதது தான். நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் இதெல்லாம் மாறாதது தான். நீ எவ்வளோ பிரயாசம் எடுத்தாலும் மாறாதது தான். என் குடும்பத்தில் சில பேர் சொல்லுவாங்க, என் குடும்பத்தில் நோய் நோய் நோய், வியாதி வியாதி, அதுக்காகவே நான் டாக்டருக்கு படித்தேன். குடும்பமே டாக்டர் குடும்பமாக இருக்குது. இப்போ டாக்டருக்கு படிக்கிறதுனால நோய் மாறிடுமா? இதெல்லாம் மாற்றாது. சின்ன வயசுலேருந்து வறுமை 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 வறுமை. தங்கம் நான் பார்த்ததே கிடையாதுண்ணா. நாங்கள் பார்த்ததெல்லாம் செம்பும் வெள்ளியும். ஒரு குண்டுமணி வாங்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம். உன் வாழ்க்கையில் இருக்கிற வறண்ட நிலம் செழிப்பாக மாறும். உன் கண்ணீர் களிப்பாக மாறும். உன் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை காண்பாய். கசந்த மாறா மதுரமாகும். பாடிடலாமா அந்த சரணத்தை? உறங்கவில்லை, தூங்கவில்லை என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை
நான்காவதாக லூக்கா 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? லூக்கா 8:24. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே, மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. மார்க் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசி. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இங்கதான் எனக்கு பேதுருவை ரொம்ப பிடிச்சிருக்கு. பேதுருவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பேதுருக்கு தெரியும் இது நம்மளால டீல் பண்ண முடியாது. இட்ஸ் a big battle. எழுப்பு ஏசுனா அதோட எழுப்பு. ஐயரே எழுப்பி விட்டான். பிடிச்ச ஐயர் எதையாவது சொல்லி எழுப்பி அவரை டீல் பண்ண விட்டாங்க. இதுல எவ்வளவு ஒரு ரகசியம் அடங்கியிருக்கு தெரியுமா? உங்களால டீல் பண்ண முடியாதது தான். பேதுருக்கு தெரியும் இது மனுஷரால் கூடாதது தான். தண்ணி மேலே நடக்க சொன்னா கூட நடந்துடலாம். ஆஹா, இது காற்றுறோம் பூராவளியும் நடுக்கடல நான் ஏந்து நின்னா என்ன ஆகும்? ஒரே அடி செவுத்துல பேதுரு தூக்கின்னு போய் எங்கேயாவது போட்டுரும். காத்து புயல் கிட்ட போய் நிற்க முடியுமா? பேதுரு எழுந்து நிற்கும் போது அப்படிதான் ஆயிருக்கும். உண்மைதானே நான் சொல்றேன். நடுக்கடல்ல அடி கொந்தல் காத்து. நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்தாலும் அடிக்கிற ஜன்னல் கதவெல்லாம் இழுத்து மூட்டு உட்காந்துருக்கும். சின்ன ஓட்டர் இருக்கும், அதையும் கரிச்சி வச்சு மூடி இருக்கும். காத்து சில்லுன்னு அடிக்குது. இவங்க இருக்கிறது நடுக்கடல் இல்ல. பேதுருவால டீல் பண்ண முடியுமா? சீசர்லால எழுப்பி விட்டாங்க. இதுதான் நம்ம செய்யணும். You cannot win your battles. You cannot win your battles. You cannot break curses. You cannot fight your battles and win. Let the Lord deal it. Wake him. Praise him. Lord, I lift your name on high. புயல கொந்தளிப்ப அமைதலாக இயேசுநாதர் எழுப்பி விட்டாங்க. ஐயரே 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 ஐயரே, போதகரே எழுந்திரீங்க. எழுந்தாரு. இறையாதே, அமைதலாயிரு என்றார். காற்றும் கடலும் அடுத்த நிமிஷம் கீழ்ப்படிந்தது. உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில், உன் ஜென்ரேஷனில் என்ன காத்து வீசுது? நாங்கள் கர்ஸ் பிரேக்கிங் அனாயிண்டிங் செஷன்ஸ் எடுப்பேனா? நான் போகிற ஊர்களில் கர்ஸ் பிரேக்கிங் செஷன்ஸ். அது ஒரு காத்து, அது ஒரு பிசாசு. இந்த காத்து கருப்புலாம் சொல்கிறான்ல, அதுதான் சாத்தானே நாவி. ஜென்ரேஷனல் கர்சஸ். அது சும்மாலாம் வராது. அப்படி ஒரு போராட்டம் இருக்கும். அதை மொத்தமா எழுந்து நின்று அதற்றவர் இயேசு ஒருவரே. அவர் எழுந்து நின்னுட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏ ஸ்ட்ராங், பி காம். முடிஞ்சிச்சு. The generational curses and the generational alcoholic addictions. அப்பா திருடனா இருப்பான், புள்ள திருடனா இருப்பான், தாத்தா பெரிய மகா கேடி திருடனா இருப்பான், கொள்ளைக்காரனா இருப்பான். சுத்தி பார்த்தீங்கன்னா அவன் குடும்பத்தில் அப்படியே இது ஜென்ரேஷனலாக வந்துட்டே இருக்கும். பிள்ளை குடிகாரியா இருக்கும். பேர புள்ள பார்த்தீங்கன்னா வர்றது அது அப்படிதான். தற்கொலை பண்ணி செத்துருப்பாங்க. ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அங்கங்க டாட் வச்ச மாதிரி போடலாம். இவங்க அவங்க அவங்க இங்கே குழந்தை செத்துச்சு, இங்கே குழந்தை இல்லை, அங்கே குழந்தை இருக்கு, டாட் போட்டிங்கன்னா அப்படியே லிங்க் ஆகிடும். இயேசுவை எழுப்பி விட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், மீனவர்களுக்கு தெரியும் எத்தனை பேர் மீன் கடலில் செத்து போயிருப்பாங்க. அவங்க ஜென்ரேஷனில் எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு தெரியல. ஐயோ, இதே காற்று, இதே கடல், இதே கொந்தளிப்பு, இதே இடத்துல தான் ஏன் செத்து போனோம்? டைட்டானிக் கப்பல் இதுக்குள்ளே தான் ஏன் உள்ளே போச்சு? பார்த்தாங்க. ரைட்டு, டீல் பண்ணுறவர் இயேசு. அதுக்கு முன்னாடி அந்த போட்டு கூட ஒருவேளை இதே மாதிரி அதே இடத்துல அதே காற்றுல அதே கொந்தளிப்பில் உடஞ்சி போய் உள்ளே போயிருக்கலாம். கண்டிப்பாக அவங்களால ஜெயிச்சிருக்க முடியாது. இயேசுவை எழுப்பி விட்டாங்க.
அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். முடிந்தது. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும் என்ற சரணத்தை பாடலாமா எல்லாரும்? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா, மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. உம்மால் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, அவரை பார்த்து சொல்லுற மாதிரி. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாம் கூடும் அப்பா, எல்லாம் கூடுங்க. உம்மால் கூடாதது கூடாததுன்னு ஒன்றுமில்லை, என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது ஒன்றுமில்லையே. கைகளை உயர்த்தி கூடாதது ஒன்றுமில்லையே. See the heavens open, I see the Lord Jesus Christ. கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, Holy Spirit, கூடாதது ஒன்றுமில்லையே. என் தேவனால் கூடாதது, ரஃபா பாதரமாங்க, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் ரஃபா பாதரா. எல்லாரும் வாயில தர்றத வாழ்க்கையில இதெல்லாம் கூடாம இருக்கு இன்னையிலிருந்து பார். திதாபாக்கா துரபாக்கா தரபாக்கா. கூடாதது ஒன்றுமில்லை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்ல போகுது. ஒரே ஒரு வார்த்தை தானப்பா கேட்குற, பா வச்சுக்கோ. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினார், அந்த வேலைக்காரன் சொஸ்தமானா. சொஸ்தமாகு என்று சொன்னாரு, குஷ்டரோகி சொஸ்தமானானே. மரித்த லாசருவை எழுந்திருனாரு, எழுந்தானே. இன்னைக்கு இதை உருவாக்குற அபிஷேகத்தை அநேகருக்குள்ள ஆண்டவர் அனுப்புறார். கிரியேட்டிங் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். உனக்குள்ள உன் குடும்பத்திலேயே சில ஆசீர்வாதம்லாம் இன்னைக்கு உருவாது. உன் மூலமா விரும்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி, என் குடும்பத்தில் எவ்வளோ கண்ணீர் கஷ்டம், இதை நான் வாங்கிட்டு போறேன். என் தேவன் உருவாக்குகிறவர், உன் குடும்பத்தில் அதை உருவாக்க போறார். கையை உயர்த்தி அப்படியே வாங்கிக்கோங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து
ஜீசஸ் உருவாக்குற அந்த அபிஷேகம் உனக்குள்ள இல்லாதது அந்த பிளஸ்ஸிங்க உருவாக்கிட்டு போயிடும். செய்வாரே என்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் குடும்பத்துல எங்க வாழ்க்கையில வைப்பாரே, இன்னைக்கு எல்லாம் இடிஞ்சு போன மாதிரி இருக்கா? நீ கட்டினது மண் வீடுமா? நீ கட்டினது மண் வீடுப்பா. உனக்கு ஒரு பேலஸ கட்ட போறாரு பாரு அவரு. இது வரைக்கும் உன் சொந்த பலத்துல ஓடிட்ட, உன் சொந்த யோசனையில ஆலோசனையில ஓடிட்ட, மனுஷ ஆலோசனையில ஓடிட்ட. ஆனா இதுக்கு மேல அவருடைய கரமே உனக்கு கட்ட போகுது பார். மாளிகையில ரஃபா மாளிகையில மராமா ஷாகாலா அலங்கரிக்க போறாரு உன்னை அலங்கரிக்க போறாரு. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அலங்கரிக்கிற தேவன். இடிந்து போனதெல்லாம் உயிர்த்தெழும்ப செய்வாரே, அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே. நம்ம ஊழியத்தை கட்ட போறாரு பாருங்களா, ஊழியக்காரங்களை கட்ட போறாரு பாருங்களா. இந்த ஊழியத்துல உதவி செய்யற பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் மாஷா மா 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 ரா மா. கைகளை உயர்த்தி சத்தமா கூப்பிடுங்க. உன்னை பிள்ளைகளாகும்படி அழைச்சிருக்கிறார், உன்னை ஊழியக்காரனாகும்படி அழைச்சிருக்கிறார், உன்னை சுவிசேஷகனை அழைச்சிருக்கிறார், உன்னை தீர்க்கதரிசியா அழைச்சிருக்கிறார், உன்னை அப்போஸ்தலனா அழைச்சிருக்கிறார், உன்னை மெய்ப்பனா அழைச்சிருக்கிறார். ஓரா ஃபாமா உன்னை தன்னுடைய மனவாட்டி என்று அழைச்சிருக்கிறார், உன்னை தன்னுடைய மந்தை என்று அழைச்சிருக்கிறார். உன்னை அப்போஸ்தலன் என்று அழைச்சிருக்கிறார். ஆதாரமே தீரபெதே தெரமே ஷபா ராரா தரா தரபா ஏல் பெத்தே வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஐந்தாவதாக ஆதியாகமம் 45:5 படிச்சீங்கன்னா, யோசேப்பு வாழ்க்கையில சகோதரர்லாம் திரும்பி வரும்போது அவனை பார்த்து சொல்றாங்க, ஜீவ ரட்சணத்தை ஏற்படுத்தும்படி தேவன் இந்த பாதையில என்னை நடத்தினார். வரைக்கும் யோசிப்ப வாழ்க்கை எல்லாம் விலங்கு போட்டு சிறு பிடிச்சு ஃபர்னஸ் தான் லைஃபே. அதுக்கப்புறம் யோசிப்பு அதை உணர்ந்த பிறகு அதை ஃப்ரூட்டை பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்றார், இது நல்லது. நீங்க எல்லாம் ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க? ஜீவ விருட்சணை செய்யறதுக்கு தான் என்னை இந்த கடினமான பாதையில் ஆண்டவர் நடத்தினார் போல. தடை கற்களை படிக்கற்களா மாத்துறவர் தேவன். உன் வாழ்க்கையில் எதெல்லாம் ஸ்டம்பிளிங் ஸ்டோன்ஸா இருந்துச்சு, the stumbling stones will become the stepping stones in your life. எந்தெந்த ஸ்டோன்லாம் ஸ்டம்பிள் பண்ணுச்சோ அந்தந்த ஸ்டோன்லாம் நீ வந்து உயர 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 நீ உயர பறக்க 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 கிருபை பெருக பெருக ஃபேவர் அதிகமாக முன்ன மற்றவங்களை பார்க்கும்போது மேலே அந்த கிருபையும் ஃபேவரும் அதிகமாக இருக்க இருக்க பார்க்கும்போது
இந்த ஸ்டம்பிளிங் ஸ்டோன்ஸ்லாம் இன்னைக்கு சொல்வீங்க, தீஸ் ஆர் மை ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லும் போது இஸ்ரேலை மறக்க முடியாது, ஜேக்கபை மறக்க முடியாது. ஜேக்கப் லைஃப்ல ஜேக்கப் வந்து சாபத்தெல்லாம் வாங்கணும்னு நினைக்கல, ஆசீர்வாதத்தையும் வாங்கணும்னு நினைக்கல. பிறக்கும் போதே அப்படிதான் ஆச்சு. பிறக்கும் போது யாக்கோப் என்ன செய்ய முடியும்? இந்த இடத்துல அவன் கண்ணெல்லாம் ஆண்டோடைய ஆசீர்வாதம் தான். ஏசா துரத்திட்டு வர்றான் யாக்கோப. அவன் வாழ்க்கையில ஒவ்வொரு எல்லையிலும் பாருங்களேன், சாபமோ நஷ்டமோ, அவன் பேரே ஏமாத்துகிறவன். பார்த்தாரு, ஆண்டவரை பார்த்தாரு. இதெல்லாம் முடியணும்னா I should have an encounter with my master. இது வேற ஒரு வழியிலையும் முடியாது. என் தேவனை நான் பார்த்துட்டேன்னா நான் சண்டை போட்டு ஆகிலும், அவர்கிட்ட போராடி ஆகிலும், இந்த ஜென்ரேஷனல் கர்ஸை, என்ன தொடர அந்த கர்ஸை, பிளஸ்ஸிங்ஸை ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, ப்ராஃபசிஸ் இருக்கு, ஆப்ரஹாமிக் கவனன்ஸ் இருக்கு. ஆனால் என் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் முடியணும்னா ஐ ஷுட் ஹாவ் அன் என்கவுண்டர் வித் அ மாஸ்டர். நைட்டு ஃபுல்லாக போராடுறாரு, ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, என்னோட நீ போராடி ஜெயித்திருக்கிறாய். நான் தேவனோடு போராடினேன், தேவனோடு போராடி ஜெயித்தேன். தேவனோடு போராடி ஜெயிச்ச முதல் ஆள் இவர் தான். எப்படி போராடினார்? வந்து வாங்க ஆண்டவரே, ஒத்தைக்கு குஸ்தி போடலாம் நான் சொன்னார். கையை காலை பிடிச்சி அழுது போறேன், என்னை ஆசீர்வதிக்கா விடு, உண்மை நான் போக விடே. பார்த்தாரு, பிடிச்சி தொடைய பிடிச்சி ஒரு திருவு. இப்படிதான் பண்ணுவாங்க, படிக்கல மண்டையில் நறுக்குன்னு கொட்டு. இவனை இப்படியே ஆசீர்வதிச்சா, ஆசீர்வாதத்தை நானே வாங்கிட்டேன்னு சொல்லுவான் யாக்கோப். இந்த யாக்கோவை பற்றி தெரியாண்டவருக்கு பிடிச்சி திரி விட்டார் நரம்ப. அதுக்கப்புறம் யாக்கோபுக்கு நொண்டி தான் நடந்தாராம். ஏன்னா அப்படி நடக்கும் போதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வரணும், என் தேவனோடு போராடி நான் ஜெயித்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறேன். அது அப்படியே நினைப்புட்டதெல்லாவே யாக்கோபுக்கு இருந்திருக்கும். அவன் ஒரு மாதிரி கால் நொண்டி நடக்கும்போது ஆண்டவருக்கும் அது ஞாபகம் இருந்திருக்கும், நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டம்பிளிங் ஸ்டோன்ஸ் எல்லாமே ஜேக்கப்க்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஃபார் சக்ஸஸாக மாறிடுச்சு. வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு லேடரை பார்க்குறார். அதுதான் அவருடைய லைஃப்பில் ஸ்டெப்பிங் ஸ்டோன். கரெக்டாக இல்லையா? அதுக்கப்புறம் தானே அவர் வாழ்க்கை மாச்சு. அவர் சொல்கிறாரு, இது ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். இயேசுயா, ஆசீர்வாதத்தின் வாசல். நம்பர் 6, மார்க் 5ஆம் அதிகாரம் 3, 4, 15 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கட்டுகளோடு வந்த மனுஷர். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இந்த வசனங்களை வீட்டில் போய் வாசிக்க நேரம் இல்லை. சொல்லியிருக்க, அவனை காலையிலையும் சங்கிலியில் போட்டு, இரும்பு கம்பிகளில் சங்கிலிகளில் கட்டி வச்சது. Demons are real. Demonic world is real. Evil spirits are real. It's true. நீங்க அநேகர் கடவுளையும் நம்புறதில்ல, சாத்தானையும் நம்புறதில்லை. ரெண்டும் உண்மைதான். ஆனால் இந்த எல்லா சாத்தானின் வல்லமைகளுக்கு மேல இயேசு பெரியவரா இருக்கிறார். எல்லா ஈவில் பவர்ஸ்க்கு மேல என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் பேர் விடுதலை நாயகன்.
ஒவ்வொருத்தர் நாயகன் சொல்கிறோம். நம் தேவனுக்கு ஒரு பேர் உண்டு, அவர் விடுதலை நாயகன். அவரை உங்க கூட வச்சுருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் எல்லா இடத்துல இருக்க கட்டுகளை உடைச்செறிவார், விலங்குகளை உடைச்செறிவார், சாபங்களை அவர் உடைச்செறிவார். எல்லா இடத்திலும் போகும்போது வசனங்களை படிக்கலாம். மார்க் 5:3-4-15 படிங்கம்மா. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே அவனுடைய இருந்தது. குடியிருப்பு யாரு? The demon possessed man உடைய குடியிருப்பு எங்க இருக்கா? கல்லறையில இருக்கா. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். புரியுதா சொல்றது? லேகியோன் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. It's all demons, deception of Satan, deception of Satan. நம்மளுக்குள்ளெல்லாம் வல்லமை அதிகரிச்சு நீ அப்படி நடந்து போகும்போது அதை அலக்கழிச்சு விழுந்து இயேசு பெரியவர்னு சொல்லணும். அந்த வல்லமையை சபை பெறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கைகளை உயர்த்து. ஏர்லி சர்ச்சஸ் அப்படி கிடையாது. ஏர்லி சர்ச்சஸ் கையை தட்டினா அங்கே சிறைச்சாலைகள் அதிருமா? அலறச்சா இல்லையா? அவங்க தான் அப்பர் ஹேண்ட் வச்சிருந்தாங்க. பவுலும் சீலாம் போறாங்கன்னா அங்கே ஏரியாவே அதிரும். அந்த மாதிரி தான் ரிவைவல் வரணும். புரிஞ்சுதா இல்லையா? அதுதான் கர்த்தர் விரும்புகிற சபைகள். ஒவ்வொருன்றும் அப்படிதான் மாறணும். அதுக்கு நம்ம மாறணும். ட்ரெடிஷ்னல் சர்ச்சில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஃபயர் ஆகணும். விடுதலை நாயகன்ற சாரணத்தை பாடிடலாமா? விடுதலையோடு போகணும். உங்கள் மனசெல்லாம் ஆண்டவர் அதை விதைக்கணும். நீங்கள் எந்தெந்த சர்ச்சோ உங்களுக்குள்ள அந்த ரிவைவல் ஸ்பிரிட் ஆவியானவர் வைக்கிறார். ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார், அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். ஓஹோ விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஓஹோ விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். இப்ப சொல்லுங்க, எழுப்புதல் எங்க வரணும்? வெளியே இல்லை, தெருவில் இல்லை, மார்க்கெட்டில் இல்லை. நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க, மார்க்கெட்டில் எழுப்புதல் வரணும், மீன் கடையில் எழுப்புதல். உண்மைதான், அங்கேயும் வரணும் தான்.
ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே வந்துருச்சுன்னா இங்கே இருக்கவன் தாங்க மார்க்கெட்டுக்கு போக முடியும், இங்கே இருக்கிறவங்க தான் மீன் கடைக்கு போக முடியும். பழைய ரிவைவல்ஸ் எல்லாம் பார்த்தோம், நடு ரோட்டில் இந்த அற்புதம் நடந்துச்சு, நடு ரோட்டில் அந்த அற்புதம். உண்மைதான். எங்கே இருந்து அவங்க கிளம்புனாங்க? பேதுருவும் பவுலும் எங்கேருந்துங்க கிளம்புனாங்க? ஆலயத்துலேருந்து தானங்க கிளம்புனாங்களா இல்லையா? ஆதி அப்போஸ்தல சபை எங்கேருந்து இங்கேருந்து தான் கிளம்புச்சு. அங்கதான் எழுப்புதல் வரணும். கடைசியா 7வதாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சங்கீதம் 18:28 வீட்டில் போய் வாசிச்சிங்கன்னா, அவர் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். இதில் தான் நம்ம பேசியிருக்கோம் அந்த பாயிண்ட்டை. அவர் இருளை வெளிச்சமாக்குறவர். இன்னைக்கு காவிக்குரிய சபைகள்லாம் இருண்டு போயிருக்கு, கிறிஸ்தவ சபைகள்லாம் இருண்டு போயிருக்கு, கிறிஸ்தவ குடும்பங்கள் இருண்டு போயிருக்கு, ஆவியானவருக்கு இடம் இல்லை. எஸ் லார்ட், ஓகே லார்ட், ஆமென் லார்ட், தேங்க்யூ லார்ட், ஜீசஸ் லார்ட், அப்படியா ஜெபம் பண்ண சொன்னார் ஆண்டவர். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்து, சொல்லுங்க சத்தமா படிங்க பார்க்கலாம். நீங்கள் போடுறதுல நாங்கள்னு போடுங்க சத்தமா. நாங்களோ எங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு மகிமை பாருங்களேன். ராஜரீக ஆசாரிய கூட்டமா, தமக்கு சொந்தமான ஜனம். அதுக்கு முன்னாடி அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு கொண்டு வந்தவர். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இப்படி திரும்பி மற்றவங்களை பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க தெரியுமா? இவங்கெல்லாம் இன்னும் இதை நம்புகிறாங்களே, இன்னும் இது பின்னாடி எப்படி இதெல்லாம் நம்புறாங்கன்னு இவங்க உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அதை உட்காந்து நம்பின்னு இருந்திருக்கும். அவங்கள விட அதிகமாக செஞ்சு. இந்த மெசேஜ் நேற்று நான் எழுதிட்டு இருக்கும் போது கண்ணை மூடி நைட்டு பயங்கர விசாசனுடைய போராட்டம் இருந்துச்சு. பின்ன இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்க சும்மா ஓடுவான். இப்போ கண்களை மூடுறது, I saw the spirit of Antichrist come and stand before me. என்னை வந்து ஒரு சைட் ஃபேஸில் the spirit of Antichrist appeared before me and he looked at me and I know the end is very near. He's a man. நான் அதை யோசிக்க கூட இல்லை. But I was deeply pondering and meditating on the word of God. I saw that spirit and come and stand before me. The Holy Spirit is waiting. ஐசாப்பா சொல்றார், நான் வாசப்படல நின்று கதவை தட்டுறேன். அதான் ஆவியானவர். ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனுக்குள் பிரவேசிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் மூலமா இயேசு நம்ம இருதயங்களுக்குள்ள வர்றார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை, உண்மையாகவே எல்லாருமே கைகளை உயர்த்தி அந்த மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் நம்ம நடுவில் ஏசுவாமி நடந்து வந்தார்னா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். அது தானே பாடுறீங்க, நானே வரம்பான்னு உள்ள வந்தார்னா எப்படி இருக்கும்? இனி அதெல்லாம் நடக்கணும்னு சொல்லுங்க கையை உயர்த்தி. நாங்கள் இதெல்லாம் விரும்புகிறோம். விரும்பாத மனுஷர்லாம் கத்தர் மாத்திரும் அப்பா, விரும்பாத மனுஷர்லாம் கத்தர் துரத்திரும் அப்பா, இல்லை அதை விரும்பாத மனுஷரோட இருதயத்தெல்லாம் மாத்திருங்க ஏசப்பான்னு சொல்லி. அங்கே இருக்கிற 1-2 சத்துருக்களால் எல்லா ஜனங்களுடைய தாகமும் தீர்க்காம போகிறார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. தேவன்
தம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறார். கண்ணீரை களிப்பாக மாற்றுகிற தேவன். தேவன் தாம் அவர்கள் அது மனுஷரால் கூடாததுதான் தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறது. எங்கள் சபைகள் எல்லாம் எழுப்புதலாகட்டும். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. எவ்வளவு மகிமை பாருங்களேன். ஓ காட். ரபா ஷகலா மந்தரமா கதரமா. அழைத்தவருடைய புண்ணியங்களை உங்களெல்லாம் அதுக்கு தான் உங்களெல்லாம் எதுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அந்த மாதிரி உள்ள இடங்கள்ல உங்களுக்கு கொடுக்கப்படுற சான்சஸ் இருக்கும்ல, அந்த இடத்துல எழும்புங்க. அட்லீஸ்ட் ஒரு யூத் ஃபெலோஷிப்லையோ ஒரு சண்டே கிளாஸ்ல பிபிஎஸ்லயோ ஆவியானவர் உள்ள மாறா தூணா இறங்குனார்னா அந்த அபிஷேகம் கொந்தளித்து பத்தி எரிய 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 கொளுத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன தீயே பெரிய காட்டை கொளுத்திட்டோன்னா ஒரு சின்ன தீ உங்களுக்குள்ளேருந்து அப்படியே பெருகி கொளுத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பிசாசு 4 பேர் உட்காந்துருக்கோம், அதுவும் எரிய ஆரம்பிச்சிடும். சொல்லுங்க, அதையும் எதுவும் விடணும், அது அந்த நாளையும் எரிய விட்டுருவோம். அது அந்நிய பாஷையில பேசி கத்த ஆரம்பிக்கணும். தரா பாக்கா துரா மான் தாரா ஒரு கை பூமியில இருவர் ஒருமனப்பட்டா அது பரலோகத்துக்கு பிதாவினால் அது உங்களுக்கு ஆகும் என்றார். Every religious spirits, traditional spirits, I bind you in the name of Jesus. It's very dangerous, I tell you. You know that? The religious spirits and traditional spirits are very dangerous, but I don't care about it because in the name of Jesus, every knee has to bow. Every demon has to bow. And even religious demons, religious spirits and traditional spirits has to bow in the name of Jesus. நம்ம எதுக்கு தெரிந்திருக்கிறார் தெரியுமா? 1 பேதுரு 2:9 அழகா எழுதுறார். அந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ள நம்மளை பிரகாசிக்க பண்ண தேவன், அந்த கார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நம்ம அழைச்சிட்டு வந்த தேவன், அழைச்சவருடைய புண்ணியங்களை நீங்க எல்லாரும் வாயை திறந்த புண்ணியங்களை அறிவிக்க அறிவிக்க ஆத்துமாக்கள் பெருக ஆரம்பிக்கும். நீங்க அறிவிக்க அறிவிக்க ரட்சிக்கப்படாத பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட ஆரம்பிப்பாங்க. நீங்க படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, நீங்க வாழ்ற இடத்துல இயேசு நல்லவர், இயேசு அற்புதர், இயேசு விடுதலை செய்கிறவர், இயேசு சுகமாக்குகிறவர், இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார். நீங்க அறிவிக்க அறிவிக்க மா ஷீகா மா தாரா பாக்கா தாரா பாக்கா அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட, அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். எத்தனை பேர் எடுத்துக்கிறீங்க? என்ன தெரிந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இதுக்காக நான் பிறந்தேன், இதற்காக தான் நான் வளர்ந்தேன். அவர் பிறந்தது எதுக்கோ வளர்ந்தது எதுக்கோ சாவடிக்கிறதுக்காக தான் ஒரு கூட்டமா ஒரு மாதிரி திரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த திரிஞ்சுக்கிட்டு இருந்த அப்போஸ்தலரை கொல்றதுக்காக திரிஞ்சிட்டு இருந்த அந்த சவுல ஆண்டவர் பிடிச்சிட்டு சொல்றாரு, சவுலே இந்த மார்க்கத்துக்கு தான் நீ ஓடுறதுக்காக உன்னை அபிஷேகம் பண்ணி அனுப்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதே சவுல் சொல்றார்,
இந்த அடிமையை தெரிந்து I feel a strong presence